இறைவன் மனிதனுக்குச் சொன்னது கீதை. மனிதன் இறைவனுக்குச் சொன்னது திருவாசகம். மனிதன் மனிதனுக்காகச் சொன்னது திருக்குறள். திருக்குறள் ஒரு நீதி நூல் மட்டுமல்ல, அது ஒரு வாழ்வியல் வழிகாட்டும் தமிழ் பொக்கிஷம். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதை மிக எளிமையாகச் சொல்லும் நூல். நமது தமிழ்மொழியின் பொக்கிஷமான திருக்குறளில் ஆச்சரியமான தகவல்கள் பற்றி பார்ப்போம். திருக்குறளில் குறிப்பிடப்படும் 2 மலர்கள் அனிச்சம், பூவாலை. திருக்குறளில் குறிப்பிடப்படும் விதை குன்றிமணி. திருக்குறளில் குறிப்பிடப்படும் பழம் நெருஞ்சிப்பழம். திருக்குறளில் குறிப்பிடப்படும் மரம் பனை, மூங்கில். திருக்குறளில் பயன்படுத்தப்படாத எழுத்துக்கள் ஔ, ஔ. அனைத்து திருக்குறளும் 7 சீரால் ஆனது, குறள் வெண்பாக்களால் ஆனது. 133 அதிகாரத்தை கூட்டினாலும் 7 தான் வரும். 1 + 3 + 3 = 7. 1330 குறளையும் கூட்டினாலும் 7 தான் வரும். 1 + 3 + 3 + 0 = 7. திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். திருக்குறளில் மிகச்சிறந்த உரை பரிமேலழகர். ரஷ்யாவில் உள்ள அணுசக்தி தடுப்பு கிராண்ட் கிரெம்லின் அரண்மனையில் வைக்கப்பட்டு பாதுகாக்கப்படும் தமிழ் நூல் திருக்குறள். இங்கிலாந்தில் உள்ள அரண்மனையில் பைபிள் இருக்கும் இடத்தில் நமது தமிழ்மொழி திருக்குறளையும் வைத்து பாதுகாக்கிறார்கள். இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த விக்டோரியா மகாராணி தினமும் காலை திருக்குறளை ஒன்றை படித்து பொருளையும் கற்றுக்கொள்வார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழுக்கு கதியான நூல் 2. 1 கம்பராமாயணம், 2 திருக்குறள். க்கு கம்பராமாயணமும் தீக்கு திருக்குறளும். திருக்குறளை முதலில் முழுமையாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் G.U. போப். 1886ஆம் ஆண்டு G.U. போப் தமிழிலிருந்து முழுமையாக திருக்குறளை ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்தார். திருக்குறளை படித்தாக வேண்டும் என்று தமிழை கற்றுக்கொண்டவர் மகாத்மா காந்தியடிகள். தமிழர்கள் அனைவரின் வீட்டில் இருக்க வேண்டிய நூல் திருக்குறள் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. தமிழர்களுக்கு மட்டும் திருக்குறள் வழிகாட்டவில்லை, பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்று ஒட்டுமொத்த உலகத்துக்கே ஒரு வழிகாட்டி நூல் திருக்குறள். திருக்குறளில் சொல்லப்படாத வரிகள் தமிழ், கடவுள், இமயம், காவிரி, தமிழ்நாடு. பாரதியார் வள்ளுவன் தன்னை உலகத்துக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்றும், யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்னும் பாவேந்தர் பாரதிதாசன் திருவள்ளுவரையும் திருக்குறளையும் போற்றி பாடியுள்ளார். இந்த மாதிரி இன்னும் பல ஆச்சரியமான தகவல்கள் திருக்குறளில் இருக்கின்றன. அதை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.